இங்கே லோக்கல் என்ன நடக்குதுன்னா ஒரு வாரத்தில் டைவர்ஸ் நோட்டீஸே அனுப்பிச்சிடும் அந்த அம்மா. 1 மணி நேரம் அவங்க அம்மா கிட்ட பேசினா போதும், அவங்க அம்மா மற்றதெல்லாம் பார்த்துக்கும். அப்படியா பண்ணா? குஷ்டம் வந்து கூட படுத்தானா? குடிக்கிறானா? அது சரிப்பட்டு வராது பாப்பா, நம்ம பார்த்துக்கலாம், வேறு என்ன தானே ஆச்சு, பார்த்துக்கலாம். சிம்சோன் வீடு மாதிரி ஆகிடும். ஆவிக்குரிய ஜனங்கள் இப்படியெல்லாம் தேவன் இணைத்தது பிரிக்காதிருக்காருன்னு வேதம் சொல்லுகிறது. மீதி தேவன் பார்த்துக்கொள்வார். உண்மையிலே நியாய தீர்ப்பு வர தம்பதிகள் நான் பார்த்துருக்கிறேன். தொடர்ச்சியாக வேசித்தனம், கள்ளத்தனம், இது மாதிரி பண்ணவங்களே நான் பார்த்துருக்கேன். அதுக்கு சகோதரிமார்கள் ஜபத்துக்கு வருவாங்க. நான் சொல்கிறதெல்லாம் என்ன கர்த்தர் பார்த்துக்கொள்வார், என்ன ஐயா இப்படி சொல்கிறாரேன்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் व्यசனம் கூட இருக்கலாம். ஒன் ஃபைன் டே கர்த்தர் அந்த மனுஷனை பூமியிலேருந்து எடுத்துட்டார், இந்த வேசி கல்லனை. அதெல்லாம் சார வயசு கிடையாது. திடீர்னு போனான், படுத்தான், உழுந்தான், மழை கடிச்சு விழுந்தான், இது கிளாட்டு அது கிளாட்டு அது கிளாட்டு இது கிளாட்டு. ஒரே வாரத்தில் 7 நாளில் பாடி வீட்டுக்கு வந்துடுச்சு. விடுதில்லை, சொல்லி பார்த்தா திருந்தவே இல்லை. என்ன பண்ணுறது? எல்லாம் திருமணமெல்லாம் ஆகி 2 குழந்தைலாம் பிறந்த பிறகு இது வேற ஒரு ஸ்திரீயோட தொடர்பு இருக்குது. நம்ம எல்லாம் அவசரப்பட்டுலாம் உடைக்கூடாது. கர்த்தரை நியாய தீர்ப்பு செய்வார். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இதெல்லாம் பூமியில் நீதிமானுக்கு சரி கட்டப்படும். கர்த்தர் அவங்களை தனியாக விட மாட்டார். அந்த மாதிரி ஜனங்களெல்லாம் கர்த்தரை கட்டி எழுப்பி சரிப்படுத்திடுவார். நீங்கள் கர்த்தரை மட்டும் உறுதியாக படுத்தி கொள்ளணும். 2 விதமான திருமணத்துக்கு பிறகு சொல்கிறேன். இப்போது தம்பதிகளில் பார்த்தோம், புருஷன் இப்படி, பொண்டாட்டி இப்படி, ஆண் பெண் இப்படி இருந்தாங்க, கணவன் இப்படி இருந்தாங்க, வாழ்க்கையை வீட்டில் அந்த திருமணத்தை உடச்சிக்கொள்ள வாழ்க்கை நல்லா போச்சு, நம்ம பார்த்தோம். இப்போ சம்மதிமார்களை பார்க்கணும். எங்கே போய் நான் சம்மந்தம் பண்ணனா என்னோடய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஜோசியம் இல்லை, இது நடைமுறை. யோசேபாத் என்ற ஒரு அருமையான ஆவிக்குரிய மனுஷன், யுத்தம் வந்தால் கூட சத்தமே இல்லை, டென்ஷன் ஆகலை. ஐயோ வந்துட்டானே அதெல்லாம் சொல்ல. சோத்திரம் பண்ணுங்க, துதிப்போம், ஜெபிப்போம், நடந்து ஸ்தோத்திரம் பண்ணுறான், உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுறான், ஒலாத்தி ஸ்தோத்திரம் பண்ணுறான். எல்லாரையும் பாடகர் குழுவெல்லாம் இருந்துச்சு, எல்லாம் ஸ்தோத்தரித்து பாடுவோம், ஆராதிக்கிறான். யுத்தம் வந்துன்னு இருக்கிற ஆராதிக்கிறான். ப்ராக்டிஸ். என்னைய அடங்க மாட்டிங்களே நீங்கள்? எப்போ கேட்டாலும் சோத்திரம். இந்த ஸ்தோத்திரமும் துதியும் என்ன செஞ்சதுன்னா, பகைவர்கள் இன்னும் பெருகிறாங்க. சோத்தரிக்க ஒருத்தன் வரல, 3 பேர் சேர்ந்து வந்துட்டான். எப்படி இருக்கும்? நம்ம சோத்திரம் பண்ண யுத்தம் நிற்குன்னு பார்த்தா 3 பேர் சேர்ந்துட்டான். இந்த சோத்திரத்தோட முடிவு என்ன நடந்துச்சுன்னா, ராஜாக்களுக்குள்ளே கர்த்தர் பிரிவினை நாவி, குழப்பத்தின் நாவி அனுப்பிச்சு ஒருத்தன் அடிச்சு வெட்டின்னு செத்து, மாற்றி ஒருத்தன் கைகளை பாயி அவனுடைய உடைமைகளாம் எடுக்கிறதுக்கு யோசேபாத்துக்கு 2-3 நாள் ஆச்சு. அது யோசேபாத்தினுடைய கொள்ளை என்றே அழைக்கப்பட்டது. கத்தியை தூக்கலை, ரத்தத்தை பார்க்கலை, ஒன்றும் இல்லை. சத்துருக்கள் தேடி வந்து எல்லாத்தையும் இங்கே போட்டுட்டு செத்தே போயிட்டான். எங்கன்னா நடந்திருக்கா? ஸ்தோத்திரத்துடைய மகிமை. இப்படி வளர்ந்த மனுஷன்